புனிதம் எதில் அடங்கியிருக்கிறது என்றால், நான் குறிப்பிட்டது போல இறைவனை மையப்படுத்தி வாழ்வதும் இறைவனுக்கு அருகில் வாழ்வதும் தான். அவரை ஒவ்வொரு முறையும் நெருங்கி வருவது. இரண்டாவதாக நாம் நம்முடைய கெட்ட பழக்க வழக்கங்களை, நம்முடைய பாவங்களை விட்டு ஒழிப்பது ஆகும். அப்படி நம்முடைய பாவங்களை நாம் செய்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் நாம் புனிதத்தை நோக்கி வர முடியாது. எனவே தான் நாம் பாவத்தை விட்டொழித்தவர்களாக, தீய குணங்களை விட்டொழித்தவர்களாக இருக்க வேண்டும். அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல் இந்நான்கும் இயன்றது அறம் என்று வள்ளுவர் சொல்லியிருக்கார். அழுக்காறு பொறாமை, அவா பேராசை, வெகுளி கோபம், இன்னாச்சொல் கெட்ட வார்த்தைகள், புண்படுத்தக்கூடிய வார்த்தைகள், இவற்றை துறந்து விட்டால் நீங்கள் அறத்தோடு வாழ்கிறீர்கள் என்ற அர்த்தம் என்று வள்ளுவர் சொல்லுகிறார்.